அன்றைக்கி இவெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டிக்கெட்டை வாங்குங்க. உங்களை ஈரோட்டில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு கிறிஸ்மஸ். உங்கள் எல்லாருக்கும் என் சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் மேரி கிறிஸ்மஸ். நார்மலாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்க்க வேண்டிய விஷ்ணுவை இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் கிடையாது. அதனால் நான் 4 கேள்வியை கேட்குறேன் சார். நீங்கள் பாட்டுக்கு தங்கத்தை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. தங்கம் வாங்கிறது ஏன் தப்புன்னு பல பேர் வீடியோ போட்டிருக்காங்க. புதுசாக ஒருத்தர் இங்கே பிரதமர் மோடிக்கு எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் இருக்கிறாரு, ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாரு. அவர் ஆர்பிஐக்கு ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்துருக்காரு. இந்த நல்ல ஐடியாவை பற்றியும் பல வீடியோக்களில் கோல்டை பற்றி வந்ததை பற்றியும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள் சார். வணக்கம் சார். மேரி கிறிஸ்மஸ் சார். சார், நிறையா சந்தேகம் கோல்டை பற்றி இப்போ மறுபடியும் வந்துகிட்டு இருக்கு. கோல்டு கண்ணா பின்னான்னு ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குது. ஒரு சிலர் வாங்க வேண்டாம், பீக்கில் போய் யாராவது கோல்டு வாங்குவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி முன் வைக்கிறாங்க. சீம்ஸ் டு பி ஃபேர். ரைட்டு. பீக் இதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு பீக் இது தானே சார். நாளைக்கு பீக்கு 19,000 இருந்ததுன்னா வாங்காதுன்னு சொல்லுவேன். நாளைக்கு பீக்கு 35,000 இருந்ததுன்னா எது பீக்குன்னு எப்படி அவர் சொல்கிறாருன்னு நான் எனக்கு புரியல. என் அறிவுக்கு என்ன எட்டலைன்னா இதுதான் பீக்குன்னு எப்படி சொல்லுவேன்? இந்த வருஷம் ஃபுல்லாக ஒரு மாதமும் புது ஹை கொடுத்துருக்கு. அப்போ இதுதான் ஹைன்னு எப்படி சொல்லுவேன்? நேற்று ஒரு ஹை, இன்றைக்கி ஒரு ஹை. 4 நாளைக்கு முன்னாடி 12,400 ஹை, இன்றைக்கி 12,800 ஹை. நைட்டு எவ்வளோ போகும்னு தெரியாது. 12,900 ஹை. இப்போ 2 மாதத்தில் 15,000 போச்சுன்னா இல்லை சார், என்ன பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா, இப்போது நிஃப்டி மாதிரியானதில், அதாவது லாஸ்ட் 20 இயர்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டி கொடுத்துருக்கிற ரிட்டர்ன்ஸை விட கோல்டு ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி. அதனால் இது ஒரு ரெட் ஃப்ளாக், ஒரு வார்னிங் பெல் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பஸ் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், நான் என்னோட நீ ஈவெண்ட்லாம் வரதில்லை. கோல்டை எப்படி பீட் பண்ணுறதுன்னு நான் பல ஐடியா கொடுத்துருக்குறேன். ஒரு கம்பெனி ஸ்டாக் எடுக்கல, 2 கம்பெனி ஸ்டாக் எடுக்கல, பல கம்பெனி ஸ்டாக்கை வச்சு கோல்டை 2000லேருந்து எப்படி அடிக்கிறது, 1993லேருந்து எப்படி அடிக்கிறது, 2004லேருந்து எப்படி அடிக்குது, 2019லேருந்து எப்படி அடிக்குதுன்னு இந்த ஈவெண்ட்லலாம் நான் ஐடியா கொடுக்குறேன். ஸோ கோல்டு அடிக்கணும்னா அடிக்கலாம், அடிக்க வேண்டாம்னா அடிக்க வேண்டாம். ஸ்டஃப் இருந்தால் எதை வேணால் ப்ரூவ் பண்ணலாம். ஓகே. இல்லை சார், அது புரியுது. ஆனால் கோல்டு அப்படிங்கிறது நீங்களே பல தடவை சொல்லியிருக்கீங்க, இது ஒரு ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வேல்யூ. அதை நான் எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்க முடியும்? ஏதோ லக்கில் இப்போ ஒரு வருஷத்தில் டக்கு டக்குன்னு ஏறிடுச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா? ஐயா, என்னோட ஐடியாலஜிக்கு எதிர்ப்பாக இருக்கிற ஒரு ஐடியாலஜி உங்களோட மாஜி சேனலில் உட்காந்து 2015-16 இந்த சாவரன் கோல்டு பாயிண்ட் வளர்ச்சியை நான் பச்சை சொன்னேன், தங்கம் ஏறும்னு. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் ஒரு கான்ஃபரன்ஸில் 10,000 போகும் தங்கன்னு நான் சொன்னேன். அப்புறம் டிவிலையும் சொன்னேன், யூடியூப்பில் சொன்னேன். போன இடத்துல யாரெல்லாம் கேட்குறாங்களோ 2,800 இருக்கும்போது அது 10,000 போகும்னு சொல்கிறச்ச லக்கா. இப்போ செஸ் ஆடினவெல்லாம் ஆனந்தாயிட முடியாது. ஸோ உனக்கு இந்த கேம் பிடிபடலைன்னா நீ வராதுங்கிறேன். நான் இந்த கேமுக்கு இப்போ நான் போய் சாஃப்ட்வேர் எழுத முடியாது, நான் போய் செஸ் எழுத முடியாது, இன்வெஸ்டிங்கில் நான் பர்ஃபெக்டாக மாற முடியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஆனால் இது லக்குன்னு நீ நம்பினா நீ லக்கு. நான் நேற்று 1 இயர் முன்னாடி சொல்ல சார், நான் 8 வருஷமாக 6 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். பட் கோல்டு அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கலாமா சார்? நீங்கள் சொல்கிறது அப்போது ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வேல்யூன்னு ஒன்று சொல்கிறீங்க. அதோடைய மதிப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு கோல்டு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அதனுடைய வேல்யூ ஏறிக்கிட்டே போகுது அப்படிங்கிறதுக்காக அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருத முடியாதுல்ல. இன்வெஸ்ட்மெண்ட்னா ரிட்டர்ன்ஸ் இருக்கணும்ல சார், ரெகுலராக. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கும் நான் பல இடத்துல பதில் சொல்லியிருக்கேன். இந்தியாவில் 2 தரப்பு இருக்குது. ஒன்று, இந்த வீடியோ நீ கேட்குற மாதிரி இருக்கிற அதிமேதாவிகள், அவங்கெல்லாம் பரப்பிலே பெரிய பணக்காரர்கள். நானும் பரப்பிலே பெரிய பணக்காரன். நான் பறக்கிறச்சே எங்கள் வீட்டில் கார் இருந்தது. 1967 எங்கள் வீட்டில் கார் இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் கார் இருந்தது. நான் பரப்பிலே பணக்காரன். முக்கால்வாசி பேர் பரப்பில் பணக்காரங்க இல்லாதவங்க. நான் பேங்க் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணால் எனக்கு வீட்டில் லோன் கொடுப்போம். இந்த பேப்பர் கூட எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா வேணும்னா நான் பேங்க்குக்கு கூப்பிட்டேன்னா 5 லட்ச ரூபா கொடுப்போம். என் குடும்பத்தை தெரியும், என்னோடய பாரம்பரியம் தெரியும், எனக்கு உடனே கொடுத்துருவோம். என்னோடய டிரைவர் போய் 5 லட்ச ரூபா கேட்டானா, இல்லை என் கம்பெனியில் வேலை செய்கிற இந்த கேமராமேன் 5 லட்ச ரூபா கேட்டால் கொடுப்பானே, அவனுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும்.
திரும்பி திரும்பி நான் அதை சொல்கிறது. இப்போ அவனுக்கு ஒரு அவசரம், வீட்டில் ஏதோ ஒரு அவசர செலவுன்னா அவன்கிட்ட 3,00,000 பெரட்ட முடியுமா? இதே அவன்கிட்ட ஒரு 400 கிராம் தங்கம் இருந்ததுன்னா அன்னைத்து ரேட்டில் ம் 10,00,000 சேர்ந்துருந்தா இன்றைக்கி இந்த நியர்லி 60,00,000 கிட்ட விலை. அவனால் ஈஸியாக ஒரு 30,00,000 பெரட்ட முடியும். இன்றைக்கி ஒரு சாமானியனால் பணம் புரட்டணுன்னா தங்கத்தை வச்சா தான் கடன் வரும். கேள்வி கேட்காம கடன் கொடுப்பாங்க. அதுக்கு தான் இது ஒரு எமர்ஜென்சி கேஷ். அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணும். யூதவர்கள் ஓடி போகிறச்ச, ஃப்ரான்ஸ்லேருந்து ஓடி போகிறச்ச ஹிட்லர் வந்தபோது ஒரு 50 டூத் பேஸ்ட் டியூப்பில் தங்கத்தை ஒழித்து எடுத்துன்னு போனார். அவர் போய் நார்மலாக மற்றவங்கள்லாம் எல்லிஸ் ஐலண்டு நியூயார்க்கில் இருந்தாங்க யூதவர்கள்லாம். இவர் நேராக போய் ஃபஸ்டோரியாங்கிற 5 ஸ்டார் ஹோட்டலில் செக்இன் பண்ணி அடுத்த நாளே போய் ஆஃபீஸில் உட்காந்தார். ஏன்னா அவர்கிட்ட தங்கம் இருந்தது. தமிழ்நாட்டிலேயே வந்தாங்கல்ல ரெஃப்யூஜிஸ், அதில் தங்கத்தோட அகதிகள் வந்தாங்கல்ல, அதில் தங்கத்தோடு வந்தவன், தங்கம் இல்லாமல் வந்தவன். தங்கத்தோடு வந்தவன் இன்றைக்கி ஹோட்டல் கட்டி திருச்சியில் கூட கட்டி பறந்துட்டுருக்கான். தங்கம் இல்லாமல் வரவங்க டெய்லி இன்றைக்கி கேம்ப்லேருந்து தான் வெளில வரணும். மாதத்துக்கு ஒரு வாட்டி கேம்புக்கு போய் உள்ளேன்னு ஐயா சொல்லணும். அதனால் தங்கம் கொண்டு வந்தால் தான் தரத்தை ஏற்ற முடியும் மிடில் கிளாஸுக்கு, லோவர் மிடில் கிளாஸுக்கு. நான் பேச்சை கேட்டு ஒரு மெக்கானிக் 400 கிராம் வாங்கினார். இன்றைக்கி தங்கம் எப்படி இருப்பார் அவர்? 50 லட்ச ரூபாய்க்கு அதிபதி. ஒரு ட்ரெயினர் 60 லட்ச ரூபாய்க்கு அதிபதி. நான் என்னோடய ஆடியன்ஸு மிடில் கிளாஸு, லோவர் மிடில் கிளாஸு, அவங்களுக்கு வழி சொல்கிறேனே தவிர நம்மளே வாரன் பஃபெட்டுன்னு நினச்சவங்களுக்கு நான் வழி சொல்ல முடியாதுல்ல. இல்லை சார், இப்போது இந்த கோல்டு இவ்வளோ தூரம் ஏறினதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு எடுத்துகிட்டா 2 விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் சார். ஒன்று, தொடர்ந்து இத்தனை வருடங்களில் ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிட்டே வர்றது. 2வது, இப்போ இடையில ட்ரம்ப் ஒருத்தரோட திடீர்னு உள்ள வந்துட்டார். இல்லை சார், ஜோ பைடன் காலத்திலேயே நம்மளுக்கு தெரியும். அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஜோ பைடன் என்ன பண்ணார்? ரஷ்யாவோட பணத்தை முடக்கின். ரஷ்யா யுக்ரைனோட சண்டை பட்டோன்னா எல்லோரும் டாலர் அசெட் வச்சுருந்தாங்க. நீ யுக்ரைனை சப்போர்ட் பண்ண, ரஷ்யாவோட அசெட் எதுக்கு கை வச்சு நீ? ஸோ அப்போவே ராஜன் எழுதினார், இது அமெரிக்கா பண்ணுற பெரிய தப்புன்னு. ஸோ மக்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு அதுலேருந்து. எதுக்கு? தட் இஸ் ரஷ்யன் மக்களுக்கு அமெரிக்கா ஃபேர் அப்படிங்கிற நம்பிக்கை போயிடுச்சு. அதனால் மீதி இருக்கிற டாலரை ரஷ்யாவும் சைனாவும் விற்று கோல்டை மாற்றினாங்க. வேர்ல்டு ரிசர்வ் கரன்சியாக இருந்த அமெரிக்கா எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா டிரான்சாக்ஷன் கரன்சியாக மாற்றிட்டாங்க. எங்கிட்ட பணம் தான் நான் கோல்டை வச்சுப்பேன், எனக்கு பணம் தேவைன்னா கோல்டை கொடுத்து நான் கரன்சியை மாற்றி ட்ரேட் பண்ணுவேன்னு சென்ட்ரல் பேங்க்ஸே பண்ணிட்டாங்க. யார்? ரஷ்யன் பேங்க்கு, டர்க்கிஷு, சைனீஸு. ஸோ அவன் டாலரை விற்றுட்டு கோல்டு வாங்கினோன்னா கோல்டோட விலை ஏறிடுச்சு. ரைட் சார். இப்போ சென்ட்ரல் பேங்க்கு கோல்டு வேண்டான்னு சொன்னாங்கன்னா திரும்பி கோல்டு $2,000 இறங்கும். பட் சென்ட்ரல் பேங்க் சொல்ல மாட்டான். ஏன் சொல்கிறான்? அவனுக்கு ட்ரம்ப்பை பார்த்தா பயமாக இருக்குது. ட்ரம்ப் 2 வருஷம் இருக்கார்ல, அப்புறம் பார்ப்போம். ரைட் சார். இப்போது டாலர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி நீங்கள் இதை சொல்கிறீங்க. எல்லா கண்ட்ரீஸுமே இப்போது எங்களுடைய ருப்பி, அதாவது அவங்களுடைய கரன்சியை மேலே கொண்டு வர்றதுக்கு தானே அதிகமாக பார்க்குறாங்க. எங்களோடதுல நாங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல தானே பார்க்குறாங்க. அப்போ டாலருக்கான வேல்யூ குறையும். இங்கே பேசுகிற மாதிரி பேசக்கூடாது, பொருளாதாரம் பேசணும். முக்கால்வாசி ட்ரேடு எல்லா நாடும் பண்ணுறது. இந்தியா பெரிய நாடு, ஆனால் இந்தியா இருக்காது. மற்ற ஊரில் எக்ஸ்டர்னல் ட்ரேட் இஸ் லார்ஜர் தென் இன்டர்னல் ட்ரேடு. வெளிநாட்டு மக்களோட செய்கிற ட்ரேடு நீங்கள் லோக்கலில் ட்ரேடு செய்கிறதோட ஜாஸ்தி. ஸோ எக்ஸ்டர்னல் இப்போ நான் யூஏஇக்காரன்ட்ட பேசுகிறேன்னு வையே, நான் ருப்பி கொடுத்தா வேணாம்பா, நான் யூஏஇக்காரன் எனக்கு திரம் கொடுத்தா வேணாம்பேன். அப்போ எந்த கரன்சி நம்புவீங்க நீங்கள்? இல்லை சார், இப்போ தனி மனிதர்கள் இப்படி வாங்கிக்கிறது வேற. தனி மனிதர்கள் கண்ட்ரி பார்க்க நான் ஏன் ருப்பி வாங்கணும்? என்ன சவுதி அரேபியா ருப்பியை வாங்கி ஆயில் வச்சுப்பானா? கொடுத்துருக்கோமே. அது மாதிரி கொடுக்கலையே. நீங்கள் ஈரானுக்கு அகேன்ஸ்டாக ரஷ்யாவில் வாங்கினீங்க, ரஷ்யாவால் செலவு பண்ண முடியாமல் ருப்பி பேங்க்கில் தானே இருக்குது. எஸ்க்ரோ அக்கௌண்ட் வச்சு நாங்கள் எக்ஸ்போர்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அந்த பணம்லாம் டாலர் அவன்கிட்டே கிடக்குல ரூபாவை. அந்த ரூபாய்க்கு வாங்கிறதுக்கு அவனுக்கு ஒன்றும் பொருள் இருக்கணும்ல. நான் சவுதிக்கு ரூபா கொடுத்தேன், சவுதி இங்கே வாங்கிறதுக்கு ஏதாவது பொருள் இருக்கணும்ல. அதுவும் சீப்பாக இருக்கணும். மற்ற ஊரில் இன்னும் சீப்பாக கிடைக்கும்போது நான் ஏன் இந்தியாவில் வாங்குவேன்? இப்போ அவன் ரஷ்யா டெக்ஸ்டைல் வாங்கணும், டிஷர்ட் வாங்கணுன்னா பங்களாதேஷ் சீப்பர்னா அங்கே தான் வாங்குவான். எதுக்கு ஜாஸ்தி ரூபாவில் கொடுத்து வாங்குவான்? ஓகே சார், இப்போதைக்கு சுச்சுவேஷனில் இந்த கோல்டு ஹை அப்படிங்கிறது
சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி சஸ்டெயினை இருக்கு. விடுங்க. அப்புறம் எவ்வளோ தூரம் ஏறும்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. இப்போ நம்ம கணக்கு போடுற மாதிரி நடக்குதுன்னு வைங்க. ம் 19,500 போயிடுச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? அப்போ இப்போ வாங்க வேண்டான்னு சொன்னவங்கலாம் என்ன 3,500ல தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னவங்கன்னா இன்றைக்கி எங்கே இருக்காங்க? ம் உங்களுக்கே டிவியில் வாங்க வேண்டாம்னு சொன்னவங்கன்னா பேட்டி கொடுத்தவங்க எங்கே போனாங்க இன்னைக்கு? ரைட். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ அந்த 19,000 ரூபாய்க்கு போனதுக்கு அப்புறம் எவ்வளோ நாள் தூங்க போயிடும்னு தெரியலையே. அது தூங்கிட்டா அப்போ பார்த்துக்கலாமே. அப்போ தூங்கும்போது எனக்கு அதில் எந்த ரிட்டர்ன்ஸும் அப்போ இருக்காதுங்கிறது தானே சார். அவசரத்துக்கு போனால் பேங்க்கில் 90% கொடுப்பான்ல. ம் இன்னைக்கு பெஸ்ட்டு ஸ்டாக் கொடுத்தா கூட 50% ஹேர் கட்ப்பா. ம் தங்கத்துக்கு 75% தானே ஹேர் கட். லோன் நான் டு வேல்யூ. 3000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ம் இன்னைக்கு பேங்க்கில் கொடுத்தா எனக்கு 9,000 ரூபா லோன் கொடுப்பான்ல. நான் போட்ட பணத்துக்கு 3 மடங்கு லோன் தரான்ல. அப்புறம் என்ன எனக்கு? ஓகே சார். இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் கோல்டை வாங்குறதுல நம்ம கிரீடியாக இருக்கணுமா இல்லை வேடிக்கை பார்க்கணுமா? அதுவும் உங்களோட டெம்பரமெண்ட்டை பொறுத்து இருக்கு. க்ரீடியாக இருக்கிற டைம் போயிடுச்சு. அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், 3000லேருந்து 3000 இருந்தால் க்ரீடியாக இருந்திருக்கணும். அப் டு 8,000 ரூபா க்ரீடியாக இருந்திருக்கலாம். ம் அதுக்கப்புறம் நீ க்ரீடு குறையும்ல. இன்னைக்கு ஒரு பயம் வந்துருச்சே சார். அப்போ கையில இருக்கிற பணத்தை தூக்கி உள்ள கிரீடியா உள்ள போடுறாங்க. ஐயோ இல்லை இதுக்கு நீ மேலே என்ன விட்டா பண்ண? வேலைக்கு ஆகாது. உன்கிட்ட இருக்கிற காசுலாம் போட்டு வீடு வாங்கினேன்ல. ம் வீடுக்கு பதிலாக கோல்டு வாங்கியிருந்தேன்னா அதுதான் சார். அதுதான் நடக்கலையே. நம்ம 2 பேருக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். ம் டீசெண்டாக நம்மளை பார்த்துட்டு போனார். அவர் ஈரோட்டில் வீடு வாங்கினார். ம் மாதம் 30,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறாரு. 3 வருஷமாக கட்டுறாரு. ம் மாதம் மாதம் கோல்டு வாங்கியிருந்தா எவ்வளோ இருந்திருக்கும்? ம் இல்லை உண்மைதான் சார். அப்போ பற்றாக்குறை வந்ததுன்னு அவங்க அம்மா நகையை விற்று வேறு காசு கொடுத்தாங்க வீடு கட்டுறதுக்கு. ஸோ டபுள் லாஸ். வீடும் லாஸு, போட்ட நகையை விற்றதும் லாஸ். பட் கோல்டு தான் ஆபத் பாண்டவன்னு நீங்க சொல்றீங்க. பட் அதுதான் எல்லாத்துக்கும் பேஸ்ன்னு எடுத்துக்க முடியாதுல்ல சார். நாளைக்கு அவசரம்னா நீ எங்கே போய் பேங்க்கில் காசு கேட்டேன்னா யார் கொடுப்பாங்க? ம் கோல்டு தானே கொடுப்பான். ஓகே சார். சார் இப்போ இந்தியாவில் ஒரு 35,000 டன் கோல்டு யூஸ் பண்ணாம இருக்கு ம் அப்படின்னு ஒரு தகவல். எனக்கே ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. 2000 ஒரு 5-6 வருஷத்துக்கு சரி முன்னாடி இப்போ இருக்குது. ஆமாம் வாஸ்தவம். ஆமாம். இதுலேயும் இருக்குது. ட்ராவன்கூர் கோவில்லையே இருக்குது. ஒரு 35,000 டன் இதெல்லாம் அன்யூஸ்டா இருக்கும்போது அது உள்ள வந்தது அப்படின்னா இந்தியா எக்கானமில என்ன நடக்கும்ன்றது ஒன்று இருக்குல்ல சார். முதல்ல இப்போ நான் கோல்டு விலை குறைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. ஒன்று சொல்கிறேன். முதல்ல ஃபஸ்ட்டு கோல்டு ஏன் மக்கள் வாங்குறான்னா, நீ சரியான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறது இல்லை. நீ சரியான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்தேன்னா மக்கள் தங்கத்தை வாங்க மாட்டோம். நீ டாலரில் 0 ரேட்டு கொடுத்து என் டாலரையும் முடக்கினேன்னா கோல்டுக்கு போனால் சைனாவும் ரஷ்யாவும். அதே மாதிரி நான் பேங்க்கில் போட்டால் 9% ரிட்டர்ன் வந்ததுன்னா, என்னோடய இன்ஃப்ளேஷன் 5% இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, நான் பாசிட்டிவ் 4% கொடுக்குறேன்னா நான் கோல்டு பின்னாடி போக மாட்டேன். நான் விலைவாசியை 10 ரூபா ஏற்றுவேன் வருஷத்துக்கு. பேங்க்கில் 5 ரூபா கொடுத்தேன்னா எல்லோரும் கோல்டு வாங்குவோம். இந்தியா பண்ணுறது 2வது வேலை. கார்மெண்ட்டு கண்ணை மூடிட்டு இன்ஃப்ளேஷன் இல்லைன்னு சொன்னதுனால இன்ஃப்ளேஷன் போயிடாது. ஆப்வியஸாக இருக்குது. இந்தியா காப்பர் இம்போர்ட் பண்ணுதா? 12,000 போயிடுச்சா? ஜாஸ்தி காசு கொடுக்கணுமா? இது ஏறிடுச்சா? கோல்டு ஏறிடுச்சா? வெள்ளி ஏறிடுச்சா? பாமாயில் ஏறிடுச்சா? இதெல்லாம் வெளிநாட்டு மார்க்கெட்டில் ஏறும்போது நம்ம ஊரில் மட்டும் விலைவாசி இல்லைன்னு கார்மெண்ட் சொன்னால் யார் நம்புவாங்க? இல்லை சார். நான் விலைவாசிங்கிறத தாண்டி விலைவாசி விலைவாசியை வச்சு தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசைட் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசைட் வச்சு தான் கோல்டு ரேட் டிசைட் ஆகும். நீங்கள் விலைவாசியை கண்ட்ரோல் இல்லாமல் விட்டிங்கன்னா உங்களோட கோல்டு ரேட்டும் கண்ட்ரோல் இல்லாமல் ஏறும். ஓகே சார். அப்போ விலைவாசியும் கோல்டும் பெக்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்டுங்களா? கோல்டு இப்போ 60% ஏறி இருக்கு. ஆமாம். அப்போ விலைவாசி 60% ஏறல. 60% ஏறலை. பட்டு அமெரிக்காவில் ஒரு டிஸ்டார்ஷன் வரும்னு அவங்க எதிர்பார்த்தாங்கல்ல. ஓகே. ஸோ அமெரிக்காவில் 20 எப்படி 60% ஏறிது? அமெரிக்கா அதோட வேல்யூவை 10-15% குறைச்சோன்னா எல்லாரும் ஒரே சமயத்தில் கோல்டு போய் தொட்டோன்னா கோல்டு 60% ஏறிடுச்சு. ஓகே சார். எல்லாரும் கோல்டு தொட்ட உடனே டபுள் கோல்டு ரேட் ஏறிடுச்சு. ஓகே சார். இப்போ 35,000 டன் இந்தியாவில் ஐடியலாக இருக்கு. எல்லாமே மார்க்கெட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா கோல்டு ரேட் விழத்தானே செய்யும். ஹலோ, நான் என்ன சொல்கிறேன், ஒரு வாட்டி ஹிஸ்ட்ரியில் ரூஸ்வெல்ட் பண்ணார். இனிமேல் கோல்டு வச்சுக்கிறது தப்பு, எல்லாம் கொண்டு வந்து கொடு at $36 an ounce-ன்னு. நீ அதே மாதிரி சொல்லிப்பாரு இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு. நீ தங்கத்தை வச்சுக்கூடாது, கொண்டு வந்து ரிசர்வ் பேங்க்கில் கொடுன்னு சொன்னால் ஒத்துப்பானே. அப்படி பண்ணுங்கன்னு ஒரு ஐடியா கொடுத்ததா கேள்விப்பட்டேன். இதுப்பா அது யார் கொடுத்தாங்கன்னு நான் சொல்கிறேன். நீ கொடுப்பியா தங்கத்தை? கொண்டு வந்து கோல்டை கட்டிடுங்க பேங்க்கில், கேஷாக வாங்கிக்கங்க. நான் எவ்வளோ பேர் ஒத்துப்போம்? நீ ஒத்துப்பியா? கிடையாது. அது அடுத்த வருஷம் 20,000 ரூபா போகணும், நீ கொடுப்பியா?
இந்த அதிமேதாவி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள்லாம் உங்களோட கார்மெண்ட்டுக்கு கோல்டை கொடுத்துடணுன்னு. மக்கள்லாம் கவர்மெண்ட்டை கோல்டை கொடுத்துட்டு நான் விரல் சுப்புவானா? அவர் சொல்கிறது என்னென்னா, 35 டன் எல்லாரும் என் கழுத்தில் இங்கே போட்டிருக்கேன் பாரு, இது ஒரு 3 பவுனு, இதையும் சேர்த்து அம்மையார்கிட்ட கொடுத்துடணுங்கிறாரு. எவன் கொடுப்பான்? ரைட் சார். ஸோ அதை நீங்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அவர் நிறைய பாயிண்ட்ஸ் அதில் சொல்லியிருக்காரு. அது நான் மக்கள் பேச்சில் பேசுகிறேன். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, ஹூ ஆர் யூ டு ஃபோர்ஸ் மீ டு செல் மை கோல்டு? நீ யார் என் கோல்டை விற்கணும்னு சொல்கிறது? இப்போ பயமே என்னன்னா, இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் கொடுக்க போய் நாளைக்கு அது வந்துருமோங்கிற பயம் தான் சார். அதை நம்ம மக்கள் பேச்சில் தெளிவாக பேசுவோம் சார். இதே மாதிரி ஐடியா கொடுத்து தான் டிமானிட்டேஷன் வந்தது. இதனால தான் உங்களுக்கு நான் அட்வைஸ் என்ன கொடுக்குறேன்னா, தங்கத்தை ஃபிசிக்கலாக வச்சுக்கோங்க, தங்கம் வேறு கார்மெண்ட் வேறுன்னு எல்லா வாட்டியும் சொல்லியிருக்கேன். ஸோ கார்மெண்ட்டுக்கு கோல்டு பிடிக்காதுன்னுங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் கார்மெண்ட்டுக்கு தங்கத்தை பிடிக்காது. இந்த நிலேஷ் ஷாங்கிறவர் ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு, இந்த ஆர்டிக்கலை போடுங்க. அவர் பிரைம் மினிஸ்டரோட அட்வைசர். அவர் பிரைம் மினிஸ்டரோட அட்வைசருங்கிற பார்த்து பேசணும். இது மாதிரி கோல்டெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொன்ன அட்வைஸ் கொடுத்தேன்னா அப்படின்னா கொடுக்க போகிறேன், ட்ரையல் பலூன் விடுறேன்னு அர்த்தம். மக்கள் கோல்டை கொடுக்கணுமா கார்மெண்ட்டுக்குன்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். ஓகே சார். ஆனால் எல்லாரும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்க போய் தான் இதை வந்து ஒரு ஃபுல் எபிசோடாக பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு பண்ணலாம். ஆனால் கவர்மெண்ட்டோட அட்வைசரு ஒரு பெரிய பத்திரிகையில் நீங்கள்லாம் கோல்டாக கொண்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பத்திரிகை எழுதுகிறாரு. சப்போஸ் இது மாதிரி ரூஸ்வெல்ட் பண்ணார், உங்கள் கவர்மெண்ட்டுக்கு எல்லா தங்கத்தையும் கேட்டால் கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு நீ டிசைட் பண்ணணும். ரைட் சார். ஸோ அதை பற்றி மக்கள் பேச்சில் தெளிவாக ரொம்ப இன்னும் டீப்பாக பேசணும்னு நினைக்கிறேன் சார். நன்றி சார். இப்போ கோல்டு வாங்கலாமா வேண்டாமான்றதுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களையும் ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க சொல்லுங்கள். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ண